அன்பின் பாவத்தாப்பனே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே இயேசு ராஜாவே உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ நீங்க இங்க ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு கெஞ்சி கேட்கிறோம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Psalm 50:15. Call upon me in the day of trouble. I will deliver you and you shall glorify me. ஆமேன். இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்காக நாங்க ஜெபிக்கிறோம் பிதாவே. யார் யாருக்கு என்னென்ன ஆபத்து காலத்துல இருக்கிறாங்களோ கர்த்தாவே, எல்லாரும் ஆமாப்பா, எங்களோட போராட்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாமே அப்பா உங்ககிட்ட நாங்க நோக்கி கூப்பிடுறோம் கர்த்தாவே. நீங்க தான்ப்பா சொல்றீங்க, நான் உன்னை விடுவிப்பேன். கர்த்தாவே, எங்களை விடுவிப்பீராக. லார்ட், டெலிவர் us in the mighty name of Jesus Christ. லார்ட், இந்த trouble டைம்ல கர்த்தாவே எங்களை விடுதலை ஆக்குவீராகப்பா. யார் யாருக்கு என்ன நெருக்கங்கள்னு உமக்கு தெரியுமாப்பா. எங்களோட இருதயத்தை நன்று அறிந்த தேவன் நீங்க தான்ப்பா. அவங்களோட பிரச்சனைகள் மாற கிருபை செய்வீராக. அந்த கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தாவே நீங்க பதில் தருமா கெஞ்சிக்கிறோம் பிதாவே. ஒரு சிலங்க அவங்க தப்பு பண்ணனால கூட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கலாம். அதை மன்னித்து கர்த்தாவே அவங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே உங்க நாம மகிமைப்பட அவங்கள வழிநடத்துவீராக அப்பா. இன்னும் அநேக பேர்கள் கர்த்தாவே வேலை நிமித்தமான இருக்கிற போராட்டங்கள், நெருக்கடியான சூழ்நிலைகள், இன்னும் அநேகர் ஊழிய காரியம் மூலியமாக சத்ருவின் கரம் அவங்கள நெருக்கி கொண்டு இருக்கு. தொழில் இருக்கிற காரியங்கள் இன்னும் முடிவுக்கு வரல. என் குடும்ப பிரச்சனைகள் இன்னும் சூழ்நிலைகள் மாறவே இல்லை. வாக்குத்தத்தங்கள் இன்னும் தாமதமாகிக் கொண்டே போய்கொண்டு இருக்கு. என் பாவ கரைகள் இன்னும் என்னால மேற்கொள்ள முடியல. நான் போராடி ஜெபிக்கிறேன் அப்படின்ற கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் ஆமாப்பா விடுதலை ஆக்குவீராக. எங்கள் ஒவ்வொரு மேலும் மனம் இறங்குவீராக. இன்றைக்கு தேவனே, பாவியாக எங்கள் மேல் கிருபையாரும் தயவாக மனம் இறங்கி எங்களை விடுதலை ஆக்குவீராக. ஆம் கர்த்தாவே, உங்க நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. Your name should be glorified through us. அதற்காக தான் கர்த்தாவே எந்த மனுஷன் பேரை சொல்றதுக்கு இல்ல கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரவன்களாக எங்களை உயர்த்துவீராக. இன்றைக்கு நீங்க நிறைய பேருக்கு ஆமாப்பா விடுதலை தரப்போவதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு அற்புதமான சூழ்நிலையில அவங்க வாழ்க்கையில நடக்க போவதுக்காக ஸ்தோத்திரம். நெடுநாள காத்திருந்தாங்க, நெடுநாள ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட பாரம், கலக்கங்கள் கேட்கிறப்ப கர்த்தாவே மனக்குமுறல், ஆம் கர்த்தாவே நீங்க மட்டும் தான் அதை அறிய முடியும். தனி அறையில கதறி அழுது இல்ல கூக்குரலிட்டு இன்னும் நிறைய பேர் அவங்க இருதயத்துல மௌனமாக கத்திட்டு இருக்காங்க. ஆண்டவரே, என்னை விடுதலை ஆக்க மாட்டீரா? இயேசுவே, என் சூழ்நிலை மாறாதா? என் கடன் பாரங்கள் மாறாதா? என்னோட நிந்தனைகள் மாறாதா? என்னோட அவமானங்கள் மாறாதா? இயேசுவின் நாமத்தால் தயவாக விடுதலை ஆக்குவீராக அப்பா. உமக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பாத்திரவன்களை எங்களை மாற்றுங்க. எங்களை குறைகளை நீக்குவீராக. பிரச்சனைகள்னால எங்களால தாங்க முடியல கர்த்தாவே, மனம் இறங்குங்க கர்த்தாவே. நீங்க பெருகணும், நாங்க செருகணும் அப்பா. இந்த மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக பிதாவே. இன்னும் நிறைய பேர் ஆமாப்பா நிறைய காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முடிவு பண்ணித்தாங்க கர்த்தாவே. ப்ளீஸ் லார்ட், let it be finished today in the name of Jesus Christ. Let it be settled in the name of Jesus Christ. Let your name be glorified. Let the heavenly throne be glorified of what you going to do in their life. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக மாறப்போவதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். Let the supernatural power, the Holy Spirit of God touch each and every one of them right now. உங்க வாழ்க்கையின் எல்லைகள் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவீராக. நெடுநாளா காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தாவே, நெடுநாள் போராட்டம், நெடுநாள் யுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவன் நீங்க தான்ப்பா. The spiritual battle in the name of Jesus, let it be stopped for your glory. இன்றைக்கு கூட கர்த்தாவே அவங்க என்னென்ன காரியங்களா போறாங்களோ வாய்க்கு செய்வீராக. போக்குல வரத்துல உங்க காரம் முன்னும் பின்னுமா இருப்பதாக நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இன்னும் அணைக்கிறப்பா பாவ பழக்கத்தினால மீண்டு வர முடியாம பின்வாங்கி உழுறவங்கள விடுதலையாக்குங்க இயேசுவின் நாமத்தினால். உச்சம் தலைமையில பாதம் உங்க அக்னி வருவதாக ஏற்படுது. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவைகளை சந்திப்பீராக. ஒருத்தவங்களுக்கும் உங்களோட வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாமே நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நேர்த்தியான வேலையில எல்லாம் வரப்போவதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.